இந்த காலை வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட சபைகள் நாளுக்கு நாள் பெருக காரணமாயிருந்தது விசுவாசத்தினால் ஸ்திரப்பட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபைகள் பெருகின. எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவை கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தினாலே சபைகள் பெருகின. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ளே நிறைவாய் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரே பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 28 வசனம் வரை வாசிக்க கேட்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரியை பார்க்கிறோம். அவளுடைய பிள்ளைக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அவள் பிள்ளையை கொண்டு வராத ஒரு சூழ்நிலை. அவள் அறையிலே வைத்துவிட்டு அவள் மாத்திரம் இயேசுவின் பின்னே கடந்து வருகிறாள். அவள் வருகிற அந்த சூழ்நிலையிலே இயேசு அவளை கண்டு கொள்ளவில்லை. சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இவள் உம்மை ஓயாமல் பின்பற்றி வருகிறாளே, இவளுக்கு நீர் ஏதையாகிலும் செய்யக்கூடாதா என்று சொல்லும்போது, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது சொல்லுகிறார், மேஜை மேல் இருக்கிற அப்பங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்குரியது, கீழே விடுகிற துணிக்கைகளை நாய் தின்னும் என்று அவள் திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, ஒரு அப்சல்யூட்லி ரைட் லார்ட், நீங்கள் சொன்னது மிகவும் நேர்த்தியானது. மேஜை மேல் இருக்கிற அப்பம் உமக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. கீழே விழுகிற ஒரு துணிக்கைக்காக தான் நான் ஒரு நாயை போல் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன்னை அர்ப்பணிக்கிறாள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு நாய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த துணிக்கைக்காக தான் நான் வருகிறேன். எங்கேயாவது உங்க பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த பார்வை என் மீது வரும்போது என் பிள்ளை சுகமாக்கும். எங்கேயாவது உங்கள் கரத்தை நீட்டும் போது நீங்கள் அந்த கரம் என் மீது படும்போது என் பிள்ளை சுகமாக்கும். அந்த துணிக்கைக்காக தான் நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவளை பார்த்து, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கட்டளிடுகிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லும் போது அந்த விசுவாசம் கர்த்தபடி அவள் விசுவாசித்ததினால் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அட்சணமே அந்த பிள்ளைக்கு ஒரு சுகம் உண்டாயிற்று. ஆம், எனக்கு பிரியமானவளே, விசுவாசத்தினாலே தான் ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில உண்டும். கிறிஸ்து
நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே நீ விசுவாசத்தினாலே தான் கிறிஸ்து உனக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த மகளுடைய விசுவாசம் அவள் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்தது. அவளுக்குள் இருந்த விசுவாசம் கிறிஸ்து அவளுக்குள் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே நீ தள்ளப்பட்டாலும், எந்த சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும், நீ ஆண்டவரை விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை விசேஷித்த விதத்திலே நீ காண்பாய். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நமக்கு சுகமாக்கும் என்று சொல்லி அவள் கடந்து போனாள். எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், சுகம் கிடைக்கவில்லை. பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு கிடைக்க காரணம் என்ன? வஸ்திரத்திலும் வல்லமை உண்டு என்று விசுவாசித்தாள். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி விசுவாசி. முறுமுறுக்காதே, இது நடக்குமா என்று சொல்லி சிந்திக்காதே. உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நீ விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதே, அந்த சூழ்நிலையிலும் உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் யோபு சொன்னது போல் உன் வாழ்க்கையில் அவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். அவர் நினைத்தது தடைப்படாது. இந்த காலைவேளையிலே தேவனிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த விசுவாசம் வரம் கனி எனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே. விசுவாசத்தினால் சபை ஊழியங்கள் பெருகினது என்று வாசிக்கிறோமே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள், உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கும் போது ஒரு பெரிய பெருக்கத்தை எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருமாப்பா. அந்த கானானிய ஸ்திரீ உடைய பிள்ளைக்கு அவள் விசுவாசத்தினால் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தது போல், ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தினால் ஒரு பெரிய வியாதியிலிருந்து விடுதலை பெற்றது போலப்பா எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கம் உண்டாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க, நாங்கள் விசுவாசிக்க, அந்த விசுவாசத்தின் வரத்தையும் கனியும் எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all. Have a blessed day. Amen.